Hello besties, welcome to my YouTube channel. இந்த thumbnail பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வீடியோ வந்து எதை பத்தின்னு காலையில் எழுந்ததும் காஃபி இல்லாமல் இல்லாதே அதையும் குடிச்சிட்டு இந்த பிஸ்னஸ் அது இது எல்லாத்துலேயுமே நியூ இயர் போஸ்ட் போட்டுட்டு தான் குளிக்கிற வேலையவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் தலையில் போட்டிருக்கிறது வந்து மருத்து நீர் அம்மா தான் வச்சு விட்டாங்க. மருத்து நீர் கோவிலில் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எல்லா வகையான ஹர்ப்ஸ், ஃப்ளவர்ஸ், மற்ற ஒரு இலை ஜாதி அதுகள் எல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. கோவிலேருந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வரணும். வீட்டில் வந்து யார் மூத்தவங்களோ அவங்க தான் எல்லாருக்குமே வச்சு விடுவாங்க. இது ஹிந்துஸ்ட பழக்கம். எவ்ரி சித்திரை புத்தாண்டு அன்னைக்கு தலைக்கு மருத்து நீர் வச்சு குளிக்கிறது. பாடி ஸ்க்ரப் பற்றி 2-3 பேர் புதுசாக கேட்டிருந்தீங்க. அப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த கோல்ட் பாடி ஸ்க்ரப் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹாஃப் முடிஞ்சிட்டு. இது நான் வீக்லி ஒன்ஸ் மாதிரி தான் போடுவேன். 1000 to 1800 தான் இந்த ப்ரைஸ் வந்திருக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் மேலே இப்போ வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது. ஃபேன்சி ஷாப்ஸில் வாங்கலாம், பெட்டாவில் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் வாங்கலாம், அப்படி இல்லைனா தராஸ் அந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் நீங்கள் இதை வாங்கலாம். இது தான் இந்த புது பாடி வாஷ். பழசு முடிஞ்சிருச்சு. இதுவும் நான் பெட்டால் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது சென்டைவ்ஸ் பிராண்டோட வெனிலா பாடி வாஷ். 1000 to 1800 தான் ப்ரைஸ். நான் அது இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். எனக்கு அன்றைக்கி பீரியட்ஸ் அப்பா, அதனால சாமி வேலை எதுவுமே செய்யலை. எங்கள் அம்மா மாவேலை கட்டியிருக்காங்க, பூ மாலை கட்டி போட்டிருக்காங்க வாசலில் உள்ள லக்ஷ்மி படத்துக்கு. எங்கள் அம்மா வந்து அழகாக பூ கட்டுவாங்க. ஷவுட் அவுட் யூ அம்மா. ஊசி நூலில் கோர்க்காமல் கையாலே தான் பூ மாலை கட்டுவாங்க. அது ஒரு கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் கட்டுவாங்க, நெருக்கமாக கட்டுவாங்க, ஒரு ஸ்டைலில் கட்டுவாங்க. இனி ஆனால் அந்த மாவேலை போட்டோன்னே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு வீடு அன்னைக்கு. அம்மம்மா இருந்து 1 year கூட ஆகலை தானே. அப்போ பலகாரம் செஞ்சு அந்த மாதிரி நம்ம பெரிய இதாக செலிப்ரேட் பண்ண முடியாதான். நல்ல நாள் தானே, அப்போ சாமி கும்பிட்றதுல தப்பில்லை தானே. அதனால் லைட்டாக க்ளீன் பண்ணி அப்படி தான் நம்ம சாமி கும்பிட்டோம். பலகாரங்கள் எதுவுமே நம்ம இந்த முறை செய்யலை. எல்லாமே இந்த மேக்கு அப்புறம் இந்த தீபாவளி தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனா பெருசாக செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அதுவும் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லலையே, அதனால் இதே வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கு முதல்ல வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து நியூ இயர் இந்த முறை இல்லை தானே, எங்கள் அம்மா இருந்து 1 year இல்லாதனால. அப்போ நான் வந்து எப்படி இந்த நாளை வந்து கொண்டு போகிறேன், எப்படி என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சரியா? ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பேன். அப்போ அதை தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். எங்களுக்கு நியூ இயர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க முடியுமா? இயலாதே. அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அதை பாசிட்டிவாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்றைக்கி ரெடியாக போகிறேன். இப்போ குளிச்சுட்டு வந்திருக்கேன். சிம்பிள் மேக்கப் ஒன்று தான் போட போகிறேன். எங்கேயுமே நான் போகிறது இல்லையே, சன்ஸ்க்ரீன் அதெல்லாமே ஹெவி மேக்கப் போடாமல், பிபி க்ரீம் கூட போடாமல் நான் சும்மா ஐலைனர், லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு ரெடியாக போகிறேன். சரியா? ஸோ பார்த்துட்ருங்க. நம்ம வந்து எவ்வளோ செலிப்ரேட் பண்ண முடியாதுனாலுமே கோயில் போகலாம். கோயில் போகிற மாதிரி இருந்திருந்தால் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன், சாப்பிடாம தான் போவேன். மற்றது வெஜ் தான் சாப்பிடுவேன். இப்போ அன்றைக்கி கோயில் போகாதனால பேஸ்ட்ரி சாப்பிட்டேன். அதுவும் எந்த சீட் டே அன்றைக்கி. அப்போ அம்மா மார்னிங்கே வாங்கி தந்தாங்க. ஐப்ரோஸ் எல்லாம் ஷேப் பண்ணால் எனக்கு 2 நாளில் திரும்ப வளர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு க்ரோத் இருக்கும். அதே க்ரோத் தலையில் இருந்தால் தான் என்ன நான் சில நேரங்களில் யோசிப்பேன். ஆலோ ஜெல் கொஞ்சம் போட்டுட்டு எம்டி மஸ்காரா ஸ்டிக்கில் தான் இப்படி மேலே எடுத்த மாதிரி சீவுவேன். அப்போ எனக்கு தெரியும் வளர்ந்துருக்கா இல்லையா, கட் பண்ணணுமா இல்லையான்னு. ஆனால் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்க மாட்டேன் கட் பண்ணுறது. ஏன்னா கட் பண்ணுற அளவுக்கு லென்த் ஒன்றும் இல்லை. அதனால கீழேயும் மேலேயும் வளர்ந்துருக்கு அந்த சின்ன சின்ன எக்ஸ்ட்ராஸை மட்டும்தான் நான் ஷேவ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா கண்ணில் வெட்டும் பற்றாமல், முடியும் ஓவராக வெட்டு பற்றாமல் நீங்கள் செய்யணும். நான் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே மொக்க வாங்கியிருக்கேன் இதை பண்ண போயிட்டு. இப்போ இனி பழகுறனால குயிக்காக எனக்கு செஞ்சிட முடியும். ஆனாலும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க தானே எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன்னு. அந்த ஷேவிங் பிளேடை வந்து பிடிக்கிற விதமும் இருக்குது. ஸ்லாண்டாக தான் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணணும். மற்றது நீங்கள் ஒருக்கா ஷேவ் பண்ணிங்கன்னா ஒரு டிஷ்யூ ஒன்று வச்சுட்டு வைப் பண்ணி எடுத்துடுங்க. நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா லென்த் கூடவா போயிடும்ன்றனால. ஒருக்கா நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு அதை வைப் பண்ணிவிட்டு அந்த டர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட ஷேவிங் ரேசரை ஸ்கின்னில் வைக்கணும்.
எனக்கு அன்றைக்கி ஐப்ரோஸ் பண்ணது பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் அது அழகாக தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றது எனக்கு முன்னாடியே ஒரு மிரர் ஒன்று நான் வச்சுருக்கேன், அதை பார்த்து தான் நான் செய்கிறேன். ஓகே, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஐப்ரோஸ் மேலே கொஞ்சம் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா நான் எந்த ஒரு பேஸுமே போடலையே மேக்கப். அப்போ ஐ ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2-in-1 ஐப்ரோ என் ஃபேஸை பார்த்தா எனக்கே கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். ஓகே, அப்போ கொஞ்சமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பென்சிலை வந்து சும்மா அப்படி தொட்டாலே போதும், அதிலேருந்து அந்த லிக்விட் வந்து வரும். எனக்கு சரியான ஆசை இந்த பென்சில் யூஸ் பண்ணேன். இது வந்து 2 ஐலைனரும் இருக்குது, ஐப்ரோஸும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் சும்மா தொட்டு தான் வைக்கிறேன், ஆனாலுமே அது நல்ல டார்க் ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுக்கும். இதில் பிளாக்கும் இருக்குது, டார்க் ப்ரௌனும் இருக்குது. இன்னர் ஐப்ரோஸை நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம பொட்டு வைக்கும்போது வேறையாக தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா இல்லாட்டி ஏன் vlogல தான் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியலை. எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஒரு எம்டி மஸ்காரா ஸ்டிக். நீங்கள் ஐப்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இப்படி ஒரு ப்ரஷ் எடுத்து அழகாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஐப்ரோஸை. இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஐ ஷேடோ பேலட். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேஷன் பிளானட்டுக்கு போயிட்டு ஒரு ஷாப்பிங் vlog ஒன்று போட்டிருந்தேன் அதில். அப்படி இல்லாட்டி எந்த கெட் ரெடி வித் மீ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை இதில். நான் ஐ ஷேடோ போடுறது வந்து விரலில் தான். ஏன்னா அது போடும்போது தான் எனக்கு கொஞ்சமாக லைட்டாக போட முடியும். இப்போ ப்ரொஃபஷ்னலாக போடும்போது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், அப்போ வந்து கணக்காக இருக்கும், கூடையாக இருக்காது. அழகாக ஒரு டிசைன் போடலாம், மிக்ஸ் பண்ணலாம், பிளெண்ட் பண்ணலாம், அப்படி நிறைய இருக்குது தானே. இப்போ எனக்கு அது வந்து பெருசாக செட் ஆகுது. ஸோ இந்த 2 ஷேட்ஸ் தான் நான் காட்ட மறந்துட்டேன். முதல்ல டார்க் ஷேட் போட்டு அதுக்கப்புறமா லைட் ஷேட் நான் போட்டேன், இன்னுமே லைட்டாக காட்டுறதுக்காக. நான் கொஞ்சம் அப்படி தான் வித்தியாசமான பிறவி. இப்போ வந்து நான் இந்த ஐலைனர் போட போகிறேன். நீங்கள் எந்த மேக்கப் போடுற நேரமும் ஒரு பேஸ் ஒன்று போடணும். அப்படி இல்லாட்டி உங்களோட ஐலிட்ஸ் வந்து கருக்க பார்க்கும், உங்கள் ஃபேஸே கருக்க பார்க்கும். ஆனால் நான் இது கொஞ்ச நேரம் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ இந்த ஆஃப்டர் கேர் நல்லதும், அதனால நான் பயப்படாமல் இதெல்லாம் போடுவேன். கேரைட் கேர்ள் அப்படின்ற ஒரு ஐலைனர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். வாவ், ரொம்ப தின்ன அழகாக வந்திருக்கு இந்த முறை. மற்றது எனக்கு பென் ஐலைனர் ஸ்டிக்ஸ் அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு லிக்விட் தான் செட் ஆகும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது தின் லைன்ஸ். ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஃபீல் பண்ணுறது அப்படியெல்லாம் இல்லை, சும்மா இந்த மாதிரி தொட்டு வச்சு ஃபீல் பண்ணியே நான் ஐலைனரை போட்டுருவேன். அதுதான் நான் போடுற சிஸ்டம். இது மேபி பிள்ளையாக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னலி இட் மேபி நாட் ரைட். ஆனால் எனக்கு இப்படி தான் போட முடியும், எனக்கு இப்படி தான் அழகாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி மஸ்காரா போடவும் இல்லை, ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரான்றனால ஈஸியாக உங்கள் லேஷஸ்லேருந்து அந்த மஸ்காரா போகாது. அப்போ லேஷ் கலரை பார்க்கும். எவ்ரி டைம் யூஸ் பண்ணாமல் ஒரு 3 தடவை மேக்கப் போடுறேன்னா ஒரு தடவை மட்டும் போடுவேன் மஸ்காரா. அப்படி இல்லைன்னா மஸ்காரா மட்டும் போடுவேன், ஐலைனர் போடாமல். அந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மூட் தான். என்னை பார்த்து நானே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களை பார்த்து உங்களுக்கு தோணணும் அழகாக இருக்கும், நம்ம செய்கிறது அழகாக இருக்குது அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு மற்றவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் இருக்கும். நான் முதல்ல போட்ட அந்த பர்பிள் கலர் லிப்ஸ்டிக் பற்றி என் லாஸ்ட் vlogல சொல்லியிருப்பேன். ஸோ அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. அதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலால் என் வியானா லிப்ஸ்டிக்கை சும்மா மேலால் டச் மட்டும்தான் பண்ணிவிட்டேன். அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ நான் போடுறது என்ன பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல். முதல்ல தானே போட்டிருக்கணும், ஆனால் நான் ஏன் போடலைன்னா ஃபேஸில் ஏதாவது அப்ளை பண்ணால் எனக்கு வேர்க்கும். சரியா, அப்ளை பண்ணாட்டியும் வேர்க்கும் தான். நான் ஏன் இப்போ போடுறேன்னா இந்த சூப்பர் லைட் ஜெல்லில் வேர்த்து ஒரு விதமான ஷைனிங் லுக் ஒன்று வரும் என் ஃபேஸில். எனக்கு அது கொஞ்சம் ஆசை. மேக்கப் போடுற நேரம் அது இருந்தால் ஒரு விதமாக நல்லா இருக்கும். லைட்டாக 2-3 டாட்ஸ் மட்டும் வச்சு அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது எந்த புது பாடி லோஷன். இதுவும் சென்டைவ்ஸ்ன்ற பிராண்டோட நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பாடி வாஷோட வாங்கினது தான். இதுக்கு வேறையாக ஒரு வீடியோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, எந்த விளாக்ஸ் தொடர்ந்து பார்க்குற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் பிராண்ட் டு பிராண்ட் மாறி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த சென்டைவ்ஸ் பிராண்டில் நான் பாடி வாஷ் அண்ட் பாடி லோஷன் வாங்கினேன். சரியா, குளித்ததுக்கப்புறம் நான் பாடி லோஷன் போட மறந்துட்டேன் உண்மையாக. அதனால தான் இப்போ கைக்கும் காலுக்கும் மட்டும் பூசினேன்.
இப்போ நான் பூசுறது வந்து ஒரு மருந்து ஒன்று, ஆயின்மெண்ட் ஒன்று டாக்டர்கிட்ட இருந்து வாங்கினது. எனக்கு இந்த ஹீட்னால் கூட வேர்த்து ஒரு குட்டி ரேஷ் மாதிரி ஒன்று வந்துச்சு. அது வந்து சொரியலை, ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ரெட்டாக இருந்து பிளாக்காக மாதிரி அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. பெரிய ஸ்பாட் ஒன்றே இருந்துச்சு. அப்போ தேங்க் காட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நிறைய ஸ்கின் டிசீசஸ் வருதான், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க. அப்புறம் மருந்து போட்ட கையோடே நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எது போட்டாலுமே அப்படி தான், உடனே கையை வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி நான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து தான் இந்த எர்த் எசன்ஸ்டு ஹேண்ட் அண்ட் நெயில் க்ரீம் போட்டேன். இன்றைக்கி நான் போட்டிருக்க நெயில் கலர் என்னோட ஃபேவரேட். அது வந்து வியானா பிராண்டோட 168 நம்பர். அதுக்கு முதல்ல இந்த 67 நெயில் கோட் ஒன்று, அதுவும் சொன்னாங்க இந்த நெயில் ப்ரொடெக்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. OGFல போயிட்டு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வெப்சைட்டில் வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கலாம், சின்ன ஃபேன்சி ஷாப்ஸில் கூட இருக்கும். இந்த ஒயிட்டாக இருக்க நெயில் கோட்டை போட்டுட்டு அது காஞ்சதுக்கு பிறகு தான் நான் அந்த ப்ளூ கலர் அந்த நெயில் பாலிஷை அப்ளை பண்ணேன். நீங்களும் வந்து நெயில் பாலிஷ் பூசுறதுன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பேஸை போட்டுட்டு அதுக்கு மேலால் உங்கள் நெயில் பாலிஷை பூசுங்க, சரியா? இப்போ இந்த இயரிங்ஸும் நான் ஃபேஷன் பிளானட்டில் தான் வாங்கினேன். இயர் கப்ஸ் வந்து என் ஷாப்பில் இருக்குது. ஷாப்ஸ்மித்தின்ற பேஜில் நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் போடுவேன், உங்களுக்கும் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் வேணும்னா. நான் கோயிலுக்கு போயிருந்தால் இந்த பேங்கிள் இல்லைனா இதுக்கப்புறம் இன்னும் 2 பேங்கிள்ஸ் காட்டுவேன், அதை போட்டு போயிருப்பேன். போகலையே, அதனால் நான் ரிங்கோடையே முடிச்சுக்கிட்டேன். இந்த 2 பேங்கிள்ஸும் நான் போடலை. That's it. This is my unprofessional and simple makeup look. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அப்படி இல்லைனா ஏதாவது மாற்றணுன்னாலும் சொல்லுங்கள், ஓகே? எங்களுக்கு பலகாரம் செய்ய கிடைக்கல, அதனால யூனிவர்ஸ் என்ன செஞ்சாங்க, இன்னொருத்தவங்க மூலமாக எங்கள் வீட்டுக்கு பலகாரம் கொஞ்சம் தான் அனுப்புனாங்க. அதுதான் இது. எனக்கு குக்கீஸ் தான் கூட பிடிக்கும். சாப்பிட்டுட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு பிளெஸிங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன். ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பார்க்குறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோம். அதுதான் இன்றைக்கி நாளில் நடந்துச்சு. அப்போ சில நேரங்களில் வந்து நம்ம எல்லாத்தையுமே கேமராவுக்கு காட்ட முடியாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ப்ரைவசி பற்றி நான் யோசிக்கணும். வீடியோ பண்ணிக்கொள்ளவும் முடியலை, மற்றது எனக்கு போடவும் விருப்பம் இல்லை. அதுகளை வீட்டுக்கு வந்ததும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்த்தேன், நீ இந்த வீடியோவில் எதுவுமே ஷேர் பண்ண இல்லை தானே. அப்போ ஜானட் அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரேஞ்ச் சி ப்ளீச்சிங் க்ரீம்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று. இதை பற்றி நான் போஸ்ட் பண்ணதுமே என்கிட்ட ஒரு 3 பேர்கிட்ட கேட்டிருந்தீங்க, இது நல்லமா, இது எஃபெக்டிவாக இருக்கா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, இதில் கெமிக்கல்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி. மெயினாக ப்ராடக்ட் ரிவ்யூ ஒன்று தான் கொடுக்க போகிறேன். இதில் பேர் தான் ப்ளீச்சிங் க்ரீம்னு இருக்கே தவிர ப்ளீச்சிங்கில் போடுற அந்த உடனே வெள்ளையாகிற தன்மை வந்து இதில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. மற்றது நிறைய வீடியோஸ்லையுமே சொல்கிறாங்க, இது வந்து அந்த ஒரு கிழமையில வெள்ளையாகிறது, ஒரு நாளில் வெள்ளையாகிறது அந்த மாதிரி இது இல்லை. நேச்சுரலாகவே உங்களோட ஸ்கின்னை பிரைட் ஆக்குற இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் போட்டிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்க்ரீடியன்ஸ்ட நேம் எப்படியுமே நமக்கு அது தெரியாது. ஒன்று நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா காஸ்மெட்டிக் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். எனக்கு அது சுத்தமாக தெரியாது. மற்றது ஒவ்வொன்றா சர்ச் பண்ணிட்டு இருக்கவும் முடியாது. அந்த பிராண்ட்லேயே சொல்கிறாங்க இது வந்து நேச்சுரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லி. இதை நான் விரும்பி வாங்கலை, அந்த பேக்கோடி வந்தனால தான் இதை நான் வாங்கினேன், சரியா? நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் ப்ரைஸ் வந்து 1850. ஆனால் அந்த பேக்கோட ப்ரைஸ் குறைவாக தான் வந்திருக்கும். மேபி அந்த வீடியோ செக் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா எந்த பேஜில் கூட இருக்கும். ஓப்பன் பண்ணதுமே வந்து இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கே பார்க்கலாம், ஒரு கொஞ்சம் தான் முடிஞ்சிருக்கு. மற்ற பேஜஸ்லையோ மற்ற ரிவ்யூஸ்லையோ இல்லாட்டி அவங்களோட ஓன் பேஜ்லையோ இல்லாட்டி அவங்களோட ஓன் டிக்டாக் வீடியோஸ்லையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட கலர் வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை இதை பூசணுமா. பூசிட்டு அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கும் நெக்குக்கும் பாடி எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். திக் லேயர் போட சொல்லியிருக்கு. ஒரு நாளையில் 2 தடவை போட்டுட்டு எங்களோட ஸ்கின்னை வந்து சன்லைட்டில் படுற மாதிரி இருக்கக்கூடாதான். அப்போ அதை வந்து வாஷ் ஆஃப் பண்ணிடணுமா 30 மினிட்ஸில். வெளியில் வெயிலில் கூட அலைஞ்சு திரிகிற ஒரு ஆளாக இருந்தால் இதை வந்து நைட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணி கழுவிட்டு தூங்கிடுவீங்க தானே. அப்போ நைட்டு உங்களுக்கு ஒரு
ஒரு விதத்துலையும் எஃபெக்ட் ஆகாது. ப்ராடக்டையும் நீங்கள் சன்லைட்டில் வைக்கக்கூடாது, சரியா? இது வந்து எனக்கு வந்த கலர் எனக்கு ஞாபகம் இல்லை. அன்பாக்சிங் வீடியோவில் கூட இது கொஞ்சம் எல்லோயிஷாக தான் இருக்குது. எனக்கு உண்மையாகவே இதில் கலர் மறந்துருச்சு. அப்போ அண்ணி ஒரு நாள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்களும் வாங்கினேன், இந்த வீடியோ பார்த்து தான் வாங்கினாங்களா, பட் ரொம்ப எல்லோவாக இருக்குது, ஏன் ஒன்று இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ எனக்கும் தெரியாது, ஆனால் சன்லைட் படுற இடத்துல தான் வச்சுருந்தேன், சரி, அந்த டேபிளில். மேபி அதாக கூட இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். அப்போ அவங்களும் அதான் சொன்னாங்க, நீ வெயிலில் வைக்காது, கொஞ்சம் தள்ளி வை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்களும் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா வெயிலில் வைக்காதீங்க. உங்கள் கலர் அதனால கூட இப்படி ஒரு பேஜ் கலராக மாறலாம். ஆனால் அவங்களோட ஜெனட் வீடியோஸில் பாருங்கள், இது செம்ம எல்லோயிஷாக இருக்கும். இந்த எல்லோ மாதிரி இருக்கும். இதை வாங்கி நான் உண்மையாக சொல்ல போனால் யூஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாளைக்கு ஒரு 3 தடவை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் ப்ளீச்சிங் இருக்குமோ, இப்போ ப்ளீச்சிங்னு போட்டிருக்கனால எனக்கு பயம் மாதிரி, சரியா? நான் ட்ரை பண்ணி பார்த்தது இந்த கழுத்துக்கு மட்டும் போட்டு தான், இந்த ஃபேஸ்க்கு போடவே இல்லை. ஒரு நாள் போட்டால் எனக்கு எப்படியுமே ரிசல்ட்ஸ் வராது. அப்போ ஒரு நாள் அண்ணி வீட்டுக்கு வரும்போது தான் அவங்க சொன்னாங்க, இப்படி அண்ணாக்கு நான் யூஸ் பண்ணுறேன் கழுத்துக்கு, அவருக்கு உண்மையாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கான், சரியா? இப்போ அண்ணாக்கு சரி வருதுன்னா எனக்கும் சரி வரும் தானே, ஏன்னா சேம் ஸ்கின் தானே அவருக்கும் இருக்கும். பண்ணி சொன்னாங்க, அவங்களும் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அப்போ நைட் மட்டும் யூஸ் பண்ண சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், அவங்க சொன்னதை கேட்டு தான் சரி நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் இதை போட்டது வந்து என் கழுத்துக்கும் அண்டர் ஆர்ம்ஸ்க்கும், சரியா? இப்போ அண்டர் ஆர்ம்ஸ் வந்து எனக்கு டார்க் ஆகி கொஞ்சம் ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியோட்ரன்ஸ் சின்ன வயசுலேயே, எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத வயசுலேயே யூஸ் பண்ணனால, சரியா? அப்போ இப்போ வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா அதை நான் சரியாக கேர் பண்ணுறேன், நான் ஸ்க்ரப் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி நல்ல டியோட்ரன் இப்போ யூஸ் பண்ணுறேன். டியோட்ரன் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் கண்டிப்பாக வாஷ் எடுத்துருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். அகெயின் யூஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வாஷ் ஒன்று எடுத்திருப்பேன், சரியா? மற்றது உங்களோட அண்டர் ஆர்ம்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, வெட்டாக இருந்தால் ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டியோட்ரண்ட் யூஸ் பண்ணணும், சரியா? அப்படி செஞ்சுட்டு இதையும் யூஸ் பண்ணேன். உண்மைக்கும் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. கழுத்துலையும் அப்படி தான். ஆனால் கழுத்தில் வந்து எனக்கு இந்த பம்ப்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. அதை வந்து நான் வேறொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், சரியா? அதுக்கு வந்து நான் இந்த செட்டஃபில் க்ரீம் போட்டு ஒரு வீடியோ ஒன்றுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கேன், அதை காட்டுறேன். அப்போ அதை போட்டிருந்தனால இந்த க்ரீமை எனக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு பகல் நேரம் இதை போடவே முடியாது, ஏன்னா எனக்கு கூடவே வெளி வேலைகள் தான் கூட. இப்போ நான் காட்டுறேன் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இது வந்து செம்ம வாசம், சரியா? திறந்ததுமே ஆரஞ்சு வாசம் தான் வரும். அந்த விட்டமின் சின்னு சொல்கிறதே வந்து எங்களோட ஸ்கின்னை பிரைட் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட். நான் ஏன் ஒரு விரலில் பூசுகிறேன்னா இந்த விரலில் வந்து ஒரு காயம் வந்துருச்சு. அப்போ அதில் படும்போது சரியான எரியுது. அப்போ அதுதான் இந்த கையை யூஸ் பண்ணுவான். இப்படி நீங்கள் க்ரீம் போடுற மாதிரி போடுங்க. டன். ஓகே, இப்போ நான் வந்து அண்டர் ஆர்ம்ஸ்க்கு போட்டுட்டேன். இப்போ ஃபேஸுக்கும் போட்டிருக்கேன், நெக்குக்கும் போட்டிருக்கேன். இதை வந்து 30 மினிட்ஸ் வச்சுருந்து நான் வந்து நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போவே எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது, ஆனால் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து செஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு அப்படி கிடைச்சிருக்கு. இப்போ கை ஃபுல்லாக நான் இது போட மாட்டேன். இப்போ கை இங்கே ஃபுல்லாக நான் போட மாட்டேன், ஏன்னா நான் வெளியில் கூட வேலைகளுக்கு போகிறது தானே. அப்போ ஃபுல் ஸ்லீவ் போட்டுட்டும் போகலாம் இந்த ஹீட்டில். உட பிடிச்சாலும் கை வந்து எப்படியுமே டார்க் ஆகும், சரியா? சன் டேன் வரும். அப்போ அதனால நம்ம கைக்கு போட்டு நோ யூஸ். நார்மலாக இப்படி ப்ளீச்சிங் இருக்க க்ரீம்ஸ் வந்து வெயிலில் போட்டுட்டு போகக்கூடாது, உங்களோட ஸ்கின் வந்து கருத்துரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது சோப் போட்டு கழுவ போக வேணாம், க்ளீன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவும் வேணாம். உங்களோட ஸ்கின் கேரோட நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தால் எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சதுக்கு பிறகு லாஸ்ட்டாக இதை நீங்கள் போட்டு கழுவிடுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். மேபி அவங்க பேஜில் அப்படி வேறு யாரும் போட்டிருக்காங்களான்னு எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை.
இப்போ நான் வந்து 30 மினிட்ஸ் வச்சதுக்கு பிறகு இப்படி தான் இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ஃபுல் இந்த க்ரீமை அப்சார்ப் பண்ணிடும், கொஞ்சம் ஒட்டும். சரியா, இது வந்து என் ஆனஸ்ட் ரிவ்யூ. இதை போட்டதுமே இங்கேயும் சரியா எரியும். அது ஏன்னு தெரியலை, மேபி இந்த இடம் வந்து எனக்கு சென்சிட்டிவாக இருக்கலாம். சரியா, கூட எரிஞ்சா அது வந்து எந்த க்ரீம் போட்டாலுமே அந்த மாதிரி வராது. ஆனால் இதுவும் வேறு என்னது ஸ்க்ரப் சரி பெக் ஒன்று விட்டமின் சி வந்து எனக்கு போட்டதுமே கொஞ்சம் எரிவொன்று இருக்கும். ஆரேஞ்ச் விட்டமின் சி இருக்கிறது இந்த ஸ்கின்னுக்கு வந்து அப்படி ஆகுதான் இருக்கும். ஆனால் அதனால எனக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே வரலை. அதையும் நான் இங்கே வந்து சொல்லிக்கொள்கிறேன். அதுதான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும். பார்ப்போம், இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுமா இருக்கும், சம்டைம்ஸ் தெரியாதா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபோனோட பிரைட்னஸ், ஒரு ஃபோன்ஸ்ட செட்டிங்ஸ், ஒரு ஃபோன்ஸ்ட குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு இந்த வீடியோ தெரிகிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு இதை யூஸ் பண்ணியே ஆகணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் உங்களுக்கு வரும். நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருந்த வீடியோஸை தான் இப்போ போட்டுட்ருக்கேன், ஸ்கின் கேர் அந்த மாதிரி டே விளாக்ஸ். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ எந்த வகையிலையாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். I will see you in another video. Until then, stay happy and stay safe. Bye.